வெல்கம் டு ஆர்சிகி பிளேயிங் வித் ஜெனட்ஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்ட் டூ லக்கி பிளாக் சேலஞ்சு. இது வந்து பார்ட் 1 வந்து டக்குனு வீடியோலாம் ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். இப்போ அப்படியே மேலே என் பொருளாக எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே வரும்போது கொஞ்சம் நிறைய சிக்குனுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன சிக்குனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் காப்பரு, அயனு, அதுக்கப்புறம் ஆன்வல். அப்புறம் வந்துட்டு ஆன்வல் கிடச்சிட்டு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்வல் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து அறிவாளியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் டேமேஜ் ஆன்வல் நீ வச்சுருக்கிறது டேமேஜ் ஆகாத ஆன்வலுன்னுவீங்க. எனக்கு தெரியுங்க, அப்படிதான் கேட்பீங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு டர்ட் லக்கி பிளாக் இருந்துச்சு. அதை நம்ம உடச்சிருப்போம். அதில் வந்து பொருள் கிடச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உடைக்கும் போது ஆன்வல் கிடச்சிச்சு. இந்த கீழே ஒரு ஸ்டோன் லக்கி பிளாக் இருந்துச்சு. அதில் உடைக்கும் போது திருப்பியும் வந்து ஆன்வல் பிளாக் கிடச்சிச்சு. என்னடா வேணு சொல்லிட்டு அப்படின்னு சவுண்டு போடுறதுக்கு கைசுவேன். சவுண்டு குறைச்சிக்குவோம். எல்லாம் வேணுன்னு வேணுங்குவாங்க. இந்த எச்சி துப்பி வேறு இங்கே இருக்குது. கரும்பும் எச்சி துப்பி. ஓகே, இப்போ வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஃபர்னஸை வச்சு போட்டிங்க இருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளை வேறு எங்கே போட்டான்னு தெரில. அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை எடுத்து இங்கே போட்டு ஃபியூல் போட்டுடலாம். இது வந்து மெல்ட் ஆகட்டும். அடுத்து இது மெல்ட் ஆகி முடித்தோடனே வேறு வேலைக்குது. இது இங்கே போட்டுருவோம். ஓகே, இது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா நம்மளால்? பெட்டெல்லாம் இருக்குது. ஹலோடா, எங்கடா மாட்டுக்குட்டியெல்லாம் லீஸ் வச்சு கட்டிட்டு விட்டான் போலையே ஃப்ரீயா. சரி, எனக்கு எவ்வளோ தெரியா நாடா கர்மம் இது. எல்லாம் அவன் முகரக்கட்ட மாதிரி இருக்குது. இதை வச்சுக்க நான் என்னடா பண்ண போகிறேன்? நீனே வச்சுக்கணும் போடா பண்ணிக்கிட்டு வாய. ஹைட்டு வேறு இவர். அதான்டா உன்னோட ஹைட்டு. போடா மயிறு, நான் தான் ஹைட்டு. மூஞ்சிக்கெல்லாம் இவ்வளோதான் நல்ல ட்ரேடிங்க்கு கொடுக்க முடியும். ஆமாம், இது வேறு எடுத்துகிட்டு திருடுறது. ஓடுறியா அடிக்கவா? என்ன மூஞ்சி நாஞ்சின்னு பேசினுக்கிற? அடிச்சேன்னு வச்சுக்க. அம்மா ஓவரா பேசுகிறாங்க சிவன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அயன் மெல்ட் ஆகிடுச்சா? தான் லாஸ்ட் பீஸு. அடுத்து வந்து காப்பர் மெல்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ காப்பர் இங்கட்டு வந்து வருது. சரி, இப்போ நம்மள்ட்ட வந்து லக்கி பிளாக்னு சர்ச் பண்ணுவோம். லக்கி பிளாக்கில் என்ன அயனும் பண்ண முடியுமா? ஆமாம், நம்ம இதுக்கெல்லாம் அயன் கிடச்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கோல், அதுக்கப்புறம் டைமண்ட் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு எது லக்கு தரும்னே தெரில. சரி வாங்க, கோலை வந்து போட்டு பார்ப்போம். இது நல்லா பேட் லக்காக வரும்னு நினைக்கிறேன். சுற்றி என்னடா ஆகுது? ஜெனுட்ஸு ஐ எம் அ பேட்மேனா? டேய், எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. கருப்புனா நான் பேட்மேன் ஆகிடுவேனாடா? சரி, இது போயிட்டு அடுத்து இது பார்ப்போம். இவனாச்சும் லக்கா தரான்னு கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன். என்னடா எல்லாம் கமெண்ட்டாக வருது? போனோன்னு பீனோன்னு. டேய், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க கைஸ். இவங்க ஏமாற்றிட்டாங்க கைஸ், நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க கைஸ். ஃபஸ்ட் என்னமோ பேட்மேன்னாங்க, இப்போ என்னன்னா ஹோ நோ அப்படின்றாங்க.
முடியல. ஒரு அயன் லக்கி பிளாக் எடுப்போம். அதுக்கு முன்னாடி இதையும் ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட் இது. ஓகே, ஃபியூல் எடுத்தாச்சு. மேனுவல் இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். டெட்டிங் 50 இது இருக்கட்டும். இதை வந்து காப்பர் லக்கி பிளாக் ரெடி பண்ணியாச்சு. காப்பர் லக்கி பிளாக் பண்ணும்போது காப்பர் கோலான் வந்து அப்படி இருக்கும். ஆனால் இது காப்பர் கோலான் எடிஷன் கிடையாது. நான் ரீசெண்டாக தானே அது வந்துச்சு. ஓகே, இங்கே நான் வந்து பிளாக் போட்டனால வெட்ட போகிறேன். ஹேய், திருப்பி சாப்பாடு கைஸ். இதேமாரி ஒரு டைம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கேவுக்கு போனோடனே காலி ஆகிட்டு நான் வந்து மொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம என்ன கேஸ் பண்ணுறது? ஓகே, கடவுளே வேண்டிக்கிறவனை நல்லதாக ஒரு டைமண்ட் ஆர்மர் அந்த மாதிரி வச்சு கூட. அடா கொத்தா, இதுவும் சாப்பாடை கொடுத்துருச்சு கைஸ். போங்க கைஸ், இதெல்லாம் நல்லாவே இல்லை. நியாயமே இல்லை கைஸ், நியாயமே இல்லை. சத்தியமாக நியாயமே இல்லை, நியாயமே இல்லை. இவெல்லாம் பைத்தியக்காரங்க கைஸ். போங்க கைஸ், அவன் ஏமாத்திக்கினே இருக்காங்க இவங்க. ஒன்று கேட்டால் சோறு கொடுத்துட்றாங்க. போங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம். போய் கூட்டா அந்த லக்கி பிளாக்லாம் சாவணும்டா கரும. வயிறு பசிக்குது, ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த லக்கி பிளாக்கை பார்ப்போம். இனிமேட்டு என்ன பண்ணுறது, நம்ம விதி அந்த மாதிரி தான் சொல்கிற மாரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து லேப்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் ஸ்டோனு, லேப்பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது நெதர் ரேங்கு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இதை வெட்டிடலாம். சச்சக். கிராஃப்டிங் டேபிள் எங்கடா இருக்கா என்ன? கையில் கிராபே ஆகலையே, தண்ணிக்குள்ள விழுட்டு. போங்கடா. சி கிராப் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம வேறு ஏதாச்சும் மைனிங் ஸ்பாட் தேடுவோம். நான் நம்ம போன ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து சத்தியமாக ஒன்றுமே இல்லை. அங்கே வெறும் அயனு, அதுக்கப்புறம் கோல்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயே கோல்டு இருக்காது போல் அங்கே. அதனால் சரி போனால் போதுன்னு வந்துட்டேன் கைஸ். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கோஆர்டினேட் போயிட்டுருக்கு. இங்கே வந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் என்னன்னா ஒன்றுமே இல்லை. இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். இங்கே ஏதோ ஒரு இடத்துல ரூயின் போர்ட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான்டா பங்கி இருக்குது. இங்கே பாருங்கள், ரூயின் போர்ட்டலு. எப்படியோ இவ்வளோ தூரம் ஓடி அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். செஸ்ட்டு என்ன நல்லதாக இருக்கணும். என்னதுரா அது கருமோ, ப்ரொடக்ஷன் எலிமெண்ட்டு கண்டாயி பூச்சி இது என்னென்ன மூக்குது கைஸ். ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து நெதர் ரேங்க் வேணும். ஆனால் நெதர் ரேங்க் வர மாட்டேங்குது. இருங்க கைஸ், இன்னும் பக்காயிட்டு. ஓகே கைஸ், அந்த பக் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நெதர் ரேங்க் தான் தேவைப்படுது. அது எடுக்கணும்னா அந்த லாவாலாம் இருக்குது, எல்லா இடத்துக்குன்னு ஊற்றிக்கினே இருக்குது. ஓகே, இங்கே விட்டோம். 2கே தண்ணிக்குள்ளே போயிட்டேனா. 4 எடுத்தாச்சு, 8 வேணும். இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளெல்லாம் இருந்தால் நம்மளால் ப்ரீத்திங் பண்ண முடியாது. 1 2 3 4 8 வந்துட்டு மேலே போகணுமே. ஐயோ, சாப்பிட்றேன். சீக்கிரம் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெதர் ரேங்க் லக்கி பிளாக்கை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது இங்கே போடுவோம். இங்கே போட்டு வந்து உடைப்போம். நல்லது வந்துரு. நாதரா கருமா அது. சி
ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டி பீக்குட்டின்னு கடுப்பு இல்லையா கைஸ்? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தோன்றோம், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது தேர்றதுக்கு. ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. மாட்டு பீயெல்லாம் ஸ்பான் பண்ணி விட்றீங்க. கடுப்பாக கைஸ். எங்களை பார்த்தாலே என்ன சொல்கிறது, கையாலே உடைக்கிறேன்டா. லக்வர் யூ ஹாவ் பி கிவன் என்னது டி மீல் எக்ஸ்ட்ரீன்னாங்க, ஒன்றுமே தரல. இன்னொரு வாட்டி மைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இங்கே கொஞ்சம் 1 2 1 ஓகே. என்னடா என்ன போக மாட்டேங்குது. ஓகே, இன்னொரு நெதர் வந்து போடுவோம். ஒழுங்கு மரியாதையாக வந்துடுற நல்லதாக கொடுக்குற ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறது, என்ன கொடுக்கணும். டைமண்ட்ஸ் இல்லைன்னா நெதர்ரைட் வேறு என்ன. ஐயோ சரி, என்னமோ கொடு, நல்லதாக கொடு. என்னடா பீது போங்கடா. இதுக்கு மேலே நான் அந்த நெதரை தொடவே மாட்டேன்டா. கருமோ லக்கி பிளாக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா. அதை மட்டும் பேட் லக்கி பிளாக்குன்னு சொல்லுங்கடா. ஒன்றுமே இல்லைடா அதில். உங்களுக்கு பீதாண்டா இருக்குது. நியாயமே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. நல்லா வகைசிக்குது இதெல்லாம். வைத்தியக்காரங்க மாதிரி. இங்கே அந்த நெதர் ரைட்டு நெதர்ரைட்டுங்க பாருங்க. நெதர் ஃபோட்டோஸ் கேவலமாக இருக்குது கைஸ். ஒன்று கூட லக்கால என்னமோ கேவ் மாதிரியே இருக்கும்னு உழுவுற மாதிரி இருந்துட்டு. ஓகே, இப்போ வில்லேஜ் கிடச்சாதான் எமரல்லாம் இருக்கும். எமரல் லக்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு டைரக்ஷனில் வந்து செல்லுவோம். பங்கின்னு இருக்குது கைஸ். வில்லேஜு போடுங்க. வில்லேஜ் கிடச்சிச்சு இவ்வளோ நேரம் தேடினதுக்கு. பாடி சாமி, டே எமரால் வேணும்டா தம்பி. என்னடா நீ கோலை கேட்குற? போடா வண்ணி டூல் ஸ்மித்து. அந்த பக்கமா அக்காட்ட வந்து கேட்கலான் இருக்கேன். அந்த அக்கா மேலேயே வந்து செடியிலே இருப்பேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. அடிப்பாவி. எங்கடையும் ஓடுற? ட்ரேட் பண்ண வந்திருக்கேன். பைத்தியம், ட்ரேடு பண்ண வந்திருக்கேன். ப்ரீட் ஒன்று வேணுமா? மொத்தம் நம்மளுக்கு 8 எமரால் வேணும். சரி, அப்செக்ட் பண்ணிக்கிறேன். வேறு வேணாச்சும் நல்லதாக இருக்கிறோம். இது கைஸ் இந்த ப்ளூபெரி. ஓகே கைஸ், நம்ம அந்த 7 லெதரையே போய் கலெக்ட் பண்ணுவோம். வாங்க போவோம். 7 லெதருங்க பாருங்க. பீட்ரூட்டு நிறையவே இருக்கே. இங்கேருந்து ஆட்டையை போட்டுருவேன். கீழே ஒன்று வந்துடுச்சு. ஒன்று விடாமல் பொறுக்குன்னு பொறுக்குறோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பொறுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, ஏன்னு தெரில. நல்லா அதிகமாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும். சீட்ஸை திருப்பியும் கம்போஸ்டரில் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் வெட்டும் போது சீடாக கிடைக்கிது பாருங்க கொஞ்சம். அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி கம்போஸ்டரில் போட்டு பார்க்குறான். எவரல் நீ தான் இருந்தா இரு எல்லாத்தையும் வெட்டி தரேன்.
உனக்காண்டி தர மாட்டேனா? அது எடுக்காத பைத்தியக்காரி. எடுத்துட்டான். தான் எடுத்தேன். எவ்வளோ வந்துருக்குது? இவ்வளோ தான் வந்துருக்குதா? எவ்வளோ வச்சுருப்பா? ஒரு 15 வச்சுருப்பியா? ஓகே, ஒரு 3 கிடச்சிருச்சு. அடுத்து கம்போஸ்ட். இப்போ இது ஒரு 45 கிடச்சிருக்கு. ஓகே, இது எடுத்து போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவன் கிடச்சிருப்பான். எங்கடா இருக்கிறான்? டீ அந்த லூசு எடுத்துகிட்டு போயிட்டா போல பேசுவ. உண்மை இல்லை. இந்த இருக்கு கொடுத்துருங்கடா. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. என்னடா இது? பின்னோடு வேறு நீ. ஓகே, இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது? சரி, ஏதோ ஒரு சைடு எட்டு பண்ணுவோம். அடக்கணுமே. சரி, அப்படியே 3 இது கிடச்சிருச்சு. பீட்ரூட்டு வேறு எங்கேயாச்சும் ஃபார்மிங் லேண்ட் வச்சுருக்காங்களா அவங்க? ஒரே ஃபார்ம் லேண்ட் இருந்தால் அது நம்ம பேட் லக். சரி, நம்ம அப்படியே போயிட்டு இந்த வீட்டு சைட்லலாம் போயிட்டு ஏதாச்சும் வச்சுருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஒரு பிளாக் ஸ்மித் இருந்தால் பரவாயில்ல. பிளாக் ஸ்மித் வேர் ஆர் யூ? இது என்னடா? இங்கே ஒரு வீடு இருக்குது. என்னடா இதெல்லாம் இருக்குது? நான் தெரில கைஸ். இதெல்லாம் குளிக்கிற இடம் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. லெதர் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்ல. 3 லெதர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஓகே, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. இங்கே ஒரு மண்ணாங்கட்டி உள்ள. இங்கே பாருங்க, வெட்டுவாங்க. நாங்கள் எனக்கு குத்துரும் எல்லாத்தையும். இவன் வெட்டுறதுக்குள்ளேயே நம்ம வெட்டணும். இல்லைனா இவன் நம்மள்ட்ட இருந்து ஆட்டி போட்டுருவா போல். 10 பீட்ரூட் தான் வந்திருக்கு. இன்னும் 5 எனக்கு வேணும். வைக்கணும். கம்போஸ்டர் அங்கே இருக்குது, இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் போட முடியே. இது போட முடியுதான்னு பார்ப்போம். போட முடியுது கைஸ். ப்ரெட்டு போட முடியும்னு நினைக்கிறேன். போட முடியுது. வேறு எதுவும் போட முடியாது. அது இதுலேருந்து கொஞ்சம் சீடு எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துச்சு. பத்துமா? இந்த கம்போஸ்டருக்கு வாய்களே பத்தவே மாட்டேங்குது. நான் இருக்குது 3 வாங்கிட்டான். ஓகே, போடு கைஸ். ஒன்று கிடச்சிருச்சா? கிடச்சிட்டு இங்கே ஒன்று போட்டால் வளர மாட்டேங்கிறியே. போ கைஸ். சிப்போம் கைஸ், வளரவே மாட்டேங்குது. வேறு என்ன இருக்குது? இந்த வில்லேஜை சுத்தமாக நான் சுற்றியே பார்க்கல. கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. என்னடா அது கருமம். சரி, இப்போதைக்கு இது இங்கே வச்சுட்டு ப்ரெட்டு 2 எடுத்துகிட்டு இருங்க. இங்கே பக்கத்துலேயே தூங்கிடலாம். ஓகே, இது காலை வணக்கம். உங்கள் செஸ்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், சீடு மட்டும். நகர்றி இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இங்கே இருக்கு. இது ஓலாண்டு தானே? கம்போஸ்டர் எங்கே இருக்கிற? போஸ்டர்
அப்புறம் கொஞ்சம் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு கொச்ச 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 அவளே சீடு போட்டோம். சும்மா தான் நிற்கிறான் அவன். சீடு எடுத்து போடல உனக்கு வளராதெல்லாம் பேட்டி போட்டுருவேன் நான். வளரல வளரல வளர் வளரல 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 வரல. ஓகே போடுவோண்ணா. அங்கே இதுவும் வளர மாட்டேங்குது. போங்க கைஸ். பீட்ரூட் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. பீட்ரூட் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. என்னடி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துங்கிறா. ஓகே இதில் போட்டாச்சு. யூஸ்ஃபுல்ல வேறு 16 கேப்பா. எனக்கு கீழே இருக்கிறது ஏதாச்சும் வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே லூம் இருக்குது. இதை வச்சு நம்மளால் இது தைக்க முடியும். அது எனக்கு இப்போ தேவையில்லை. இங்கேயும் அதான் இது. அடப்பாவி 2 வீட்டுக்கும் ஒன்று ஜாயிண்ட் ஆடாது. தெரியாமல் போச்சு. டைனிங் டேபிள் டெக்னாலஜி. வில்லேஜில் அழகழகாக தான் வீடு கட்டுவான். அவன் வீட்டுக்குள்ள ஆனால் ஒன்றுமே இருக்காது. அதில் 2-3 பேர் தான் வாழ முடியும். ஐயோ எங்கடா டோரை வச்சுருக்கீங்க கருமம். வீடை தான்டா பெருசாக வச்சுருக்கிறீங்க. உள்ளே போய் பார்த்தா தான்டா ஒன்றுமே இல்லை. டம்மி வீடு நல்லா. ஏன் தான் எனக்கு ஸ்டக்காக இருக்குதுன்னு தெரியல. ஏண்டா இது என்ன அபண்டட் ஹவுஸோட வீடு போய் எங்கே வச்சுருக்கேன்? ஸ்டோன் கட்டிங் ஷாப்பு. ஒன்றுமே இருக்காது இங்கே. நீங்கள் என்னடா எனக்கு ட்ரேடு ஏதாச்சும் இருக்காடா உன்ட்ட? வாய்ப்பே இல்லைடா மக்கள. வாய்ப்பே இல்லை. இதை வச்சு தான் நானே செய்யணும். அது இவர் எடுத்துக்கு வரோம். அதில் 10 கிளியே வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே கீழே பார்த்தீங்களா, இங்கேயும் ஒன்றும் வளரல. ஜெலேடியும் ஒன்றும் பிடுங்கிறது இல்லை. லூசு, இந்த 50 வச்சுட்டு ஒரு 50 தாயன் தரமாட்டாளேவே. தரமாட்டா எனக்கு நல்லா தெரியும். இருடி பீட்ரூட்டை வாங்கி வாங்கி மொகரையில் இறங்கிறேன்னா இல்லையான்னு இருங்க கைஸ் ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், எப்படியா அந்த பீட்ரூட்டை தேம்பி எப்படியோ கொடுத்தாச்சு. இந்த பைத்தியக்காரி பொருள்கிட்ட தான் நம்ம ட்ரேடு பண்ணோம். ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு எமரல்ட் லக்கி பிளாக்கை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். 2 பண்ணலாமா? 2 பண்ணியாச்சு. ஒரு எமரல்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. யாரையாச்சும் ட்ரேடு பண்ணிக்குவோம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த எமரல்ட் லக்கி பிளாக்ல ஏதாச்சும் நல்லதாக ஏதாச்சும் நடக்கணும். ஓகே எமரல்ட் லக்கி பிளாக்கை மைண்ட் பண்ணலாம் கைஸ். என்னடா இது? யாரா அவங்கெல்லாம் கருமா? என்னமோ வீடு மாதிரி வந்திருக்கு கைஸ். அடைச்சி பார்க்கல. என்னதுரா அது? ஒன்றுமே இல்லை. அட பாவி, ஒரு வில்லேஜரை ஸ்பான் பண்ணிவிட்டு இது வேற எங்கடாவன்? டேய் பன்னிக்குட்டி பாயில எங்கடா போனேன்? ஐயோ இவன் வேறு எங்கே போனான்னு தெரில. அதில் அவன் ஏதாச்சும் லக்கியாக ஏதாச்சும் ஓபியில் விட்டு தருவான்னு பார்த்தா ஆளையே காணோம். மறைஞ்சு விட்டான். எங்கிட்டு போனானே தெரில கைஸ். அவன் வாங்க கைஸ், இவங்க ஒருத்தவங்க. சரி வேறு ஏதாச்சும் இங்கே ஒரு எமரல்ட் லக்கி பிளாக் இருக்குது. அதை போட்டு நம்ம மைண்ட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அவனை விட்டுருதா இல்லை கைஸ். பிளேஸு ஐயப்பா கரும்பு பிடிச்ச பிளேஸை ஸ்பான் பண்ணிவிட்டு இதை வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு என்சான்மெண்ட்டும் பண்ணணும்.
வானன் இதுக்கெல்லாம் போகணும் வேறு. ஒன்றுமே லக்கியாக இல்லை கைஸ், எல்லாம் பேட் லக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி இது முடிச்சாச்சு. இது 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 இதுக்கப்புறம் இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இது கோல் லக்கி பிளாக்கும் முடிச்சாச்சு, ஸ்டோனும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதில் ஈஸியாக இப்போ எதுன்னு இருக்குதுன்னா, ஸோ ரெட் ஸ்டோன் கொஞ்சம் ஈஸியாக, அதுக்கப்புறம் டைமண்ட்டு கொஞ்சம் ஈஸி தான், நெதரைட் கொஞ்சம் கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதுவும் கஷ்டம். அதுக்கப்புறம் லாப்பீஸ் இன்னும் பண்ணவே இல்லை. ஓகே கைஸ், நம்ம மைனிங் போவோம்.